வணக்கம். பாமகவிலிருந்து சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் அவர்களை நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அடிப்படையில் எம்எல்ஏ அருள் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். வகையிலும் அருள் செயல்பட்டு வருகிறார். பாமக தலைமை குறித்து முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அருள் அவர்கள். விளக்கம் கேட்டு 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க அறிவுறுத்தப்பட்டதை அருள் ஏற்கவில்லை. எம்எல்ஏ அருளுடன் பாமகவினர் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தற்பொழுது ஒரு கண்டிப்பான உத்தரவை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சேலம் எம்எல்ஏ அருள் சேலம் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சேலம் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அண்மை காலங்களில் கட்சி தலைமை குறித்து செய்தி தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு இது குறித்து விசாரித்து வந்த நிலையில் அவர் கட்சி தலைமையுடன் 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் மன்னிப்பு கேட்க மறுத்ததால் தற்பொழுது கட்சியில் இருந்து அருள் அவர்கள் நீக்கப்படுகிறார் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அருள் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சித்தும் பேட்டியளித்தும் பேசியிருந்தார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருள் அவர்களை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.